அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களிலே 5ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் என்ன பலனை செய்யும்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். 5ஆம் இடத்தினுடைய காரகங்கள்ல முக்கியமானது என்ன அமையுதுன்னா, ஒரு மனிதனுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகள், குழந்தையை பற்றி 5ஆம் இடம் சொல்லுது. அதுபோல் மன நிம்மதியை பற்றி 5ஆம் இடம் சொல்லுது. மனநிலையை பற்றி 5ஆம் இடம் சொல்லுது. ஒரு ஜாதகத்துல என்ன பொருளாதாரம் இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு மனம் நல்லா இருக்கும். மனம் நல்லா இருந்தா தான், மனநிலைமை பாதிக்கப்படாம இருந்தா தான் ஜாதகரால சர்வை பண்ண முடியும். ஒரு பயந்த உணர்வு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடும். அதுபோல் மனம் உறுதியாக இருக்குமான்றத 5ஆம் இடம் சொல்லுது. முற்காலத்தையும் 5ஆம் இடம் தான் சொல்லுது. முன்னோர்கள் எப்படி இருப்பார், முன்னோர்களுடைய ஆஸ்தி பாஸ்தி கிடைக்குமா, முன்னோர்கள் இருந்த இடத்தில் ஜாதகர் ஜீவனம் செய்ய முடியுமான்றத இந்த 5ஆம் இடம் கொடுக்கிறது. 3 காலங்களையும் தொடர்பு கொள்கிறது இந்த 5ஆம் இடம். திரிகோணத்தில் முக்கிய பாவம், உச்சபட்ச கேந்திர அமைவுகள், கோண அமைவுகள் நம்ம 9, 10ஆம் இடத்தை சொன்னாலும் உச்சபட்சமான பாவம் 5ஆம் இடம் தான். மனம், முற்காலத்தில் இருந்த முன்னோர்களை பற்றி கர்மவினையும் சொல்லுது. இருந்தாலும் அது வேண்டாம், கமர்ஷியல் டாபிக்கா நம்ம பிராக்டிக்கலே பேசுவோம். முன்னோர்களையும் சொல்றது 5ஆம் இடம் தான். நிகழ்காலத்தில் நீங்கள் யார், உங்களுடைய மனநிலைமையை சொல்றது 5ஆம் இடம் தான். எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகளை சொல்றது 5ஆம் இடம் தான். அந்த 3 காரணங்களையும் இணைக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்துல கிரகங்கள் நிக்குது. பூர்வீக ஆதாயம் உண்டா, குழந்தைகள் பாக்கியம் உண்டா, நல்ல மனநிலைமை உண்டா, காதல் உணர்வுகள் உண்டா, லவ் மேரேஜ் நடக்குமா, இதெல்லாம் 5ஆம் இடம் தான் சொல்லுது. விளையாட்டில் வெற்றி பெற முடியுமா, விளையாட்டின் மூலியமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா, விளையாட்டிற்கு என்ன தேவை என்றால் ஒரு மன உறுதி தேவை. அதனாலதான் விளையாட்டு பாவம் 5, 3ஓட கனெக்ட் ஆகுது. ஒரு ஜாதகருக்கு போட்டி என்று வந்து விட்டால் போராடக்கூடிய குணத்தை இந்த 5ஆம் இடம் கொடுக்குது. இவ்வளவு முக்கிய காரகங்கள் 5இல் ஒளிந்து இருக்கிறது. இப்போ ஒரு கிரகம் நின்று விட்டு அந்த கிரகம் எப்படி பலன் செய்யும், இதுதான். லக்ன யோகர் அவயோகர் என்று பலன் எடுக்க வேண்டாம். லக்ன அவயோகர்னு எடுத்துக்கிட்டா, மேஷ லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா புதன் உடனே அவயோகரா வந்துருவார். ரிஷப லக்னத்திற்கு முழு சுபரா இருக்கக்கூடிய குருவே அவயோகரா வந்துருவார். இவரெல்லாம் 5ஆம் இடத்துல இருந்தா பிரச்சனையா? கண்டிப்பா அவயோகர் 5ஆம் இடத்துல இருக்கிறது பிரச்சனை. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்ன்றது முக்கியம். ஸ்தான பலத்தை பெற்று லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்புல இருந்தாருன்னா அவரும் யோகம் செஞ்சுட்டு போயிடுவார். அதனால கிரக காரகங்களை பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு கிரகம் ஒரு வீட்டில் அமரும் பொழுது தன் காரகத்தின் வாயிலாக அந்த வீட்டின் ஆதிபத்திய காரகத்தை செயல்படுத்தும். இதுதான் விதி. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, 5ஆம் இடம்ன்றது ஓரளவுக்கு மேல மனதை குறிக்கிறது. அது போல காதல் உணர்வுகளை குறிக்கிறது, முன்னோர்களுடைய பிரார்த்தத்தை குறிக்கிறது, வருகால சந்ததி. இப்ப சூரியன் அமர்ந்துறார் 5ல, எப்படி இருக்கும் ஜாதகம்? ரொம்ப அந்த சூரியனுடைய தன்மையை போல் வலுவான மனம் கொண்டவர், உறுதியான மனம். இவரோட மனதை டாமினேட்டே பண்ண முடியாது. எவ்வளவு நடந்தாலும் எது நடந்தாலும் தனித்து போராடக்கூடிய திறனை கொடுத்து விடுகிறார். காதல்னு வந்துட்டா நேர்மையா இருக்கிறார், நேர்மை பண்புகளை வெளிக்காற்றக்கூடிய நபரா இருக்கிறார். முன்னோர்கள் அரசாங்கம், அரசியல் சார்ந்து அல்லது அரசு பின்னணிகளிலே சேவை செய்தவர்களா இருக்கிறாங்க, ஜீவனம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துறோம். எதிர்காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தை உறுதியான குழந்தை. ஆதிபத்திய ரீதியில இருவருடைய ஜாதகத்தை பார்க்கணும். இருந்தாலும் உறுதியாக நிர்வாகத்திறன் கொண்ட அருமையான குழந்தைகள் ஜாதகருக்கு பிறக்கிறது. மனம் உறுதி உண்டு. உள்ளரங்க விளையாட்டுகளில் பெரும் மேன்மை உண்டு ஜாதகர்ல. சூரியன் 5ஆம் இடத்துல விளையாட்டுத்துறை ஆர்வமும் உடல் தேகமும் ஜாதகருக்கு இருக்கிறது. சந்திரன் 5ல அமர்ந்துட்டார். எமோஷனலான பர்சன், மெல்லிய மனம், உடனடியாக அழுவக்கூடிய நபர்கள்லாம் அந்த 5ஆம் இடம் தான். எமோஷனலா வீக் ஆயிடுவாங்க. காதல் வயப்படுறது, அடிக்கடி காதல் வயப்படக்கூடிய உணர்வுகள்லாம் இந்த 5இல் சந்திரனுக்கு நிகழும். அது போல யோகரா இருந்தா அதுல லாபம் கிடைக்கும். அவயோக நிலையில இருந்ததுன்னா அதனால நஷ்டம் கிடைக்கும், மனது மட்டும் பாதிச்சுட்டு இருக்கும். அதுபோல் முன்னோர்கள் ரொம்ப சேவை செய்தவர்களாக, தர்ம சிந்தனை கொண்டவர்களாக ஜாதகருடைய முன்னோர்கள் இருப்பார்கள். பூர்வீகத்தின் மூலியமாக ஆதாயம் இருக்கும். அவயோகரா இருக்கிற வரைக்கும், அவயோகரா இருந்துட்டாருன்னா பிரச்சனை. பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக சேவை, சமூக அக்கறை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். வரக்கூடிய சந்ததிகள் ரொம்ப கைண்ட்னஸ் பர்சன், எதையுமே பிறருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஜாதகருக்கு குழந்தைகள் பிறக்கும். விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எப்படி மாறி மாறி வர்றாரோ அது போல மூட் ஸ்விங் மாதிரி தான். விளையாட்டில் ஆர்வம் என்பதை விட ஜாதகருடைய மனமும் அப்படித்தான் இருக்கும். ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார், அடுத்த நாள் கொஞ்சம் வீக்கா இருப்பார். அப்பப்போ இவருக்கு ஒரு மோட்டிவேஷனலோ ஒரு விஷயங்களோ தேவைப்படுகிறது மனதை உறுதிப்படுத்துவதற்கு. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ரொம்ப வேகமானவர், ஆக்டிவானவர். இந்த ஜிம் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஒர்க் அவுட் பண்றவங்க, விளையாட்டு துறைகள்ல வேகத்தை வெளிப்படுத்துறவங்க, இதெல்லாம் 5ல செவ்வாய் தொடர்பு. உள்ளரங்க அடித்து விளையாடுவது, கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், பேட்மிண்டன் ஆகட்டும், எல்லாமே இந்த ஸ்போர்ட்ஸ்ல இதெல்லாம் அடித்து பிறரை செயல்படுத்துகிறதோ அத்தனை விளையாட்டுகளுக்குமே இந்த செவ்வாய் 5ஆம் இடம். 3ஆம் இடத்தோட தொடர்பு உறுதியா 5ஆம் இடத்துல செவ்வாய் தொடர்பு. உறுதியான மனம் உண்டு, உறுதியான தேகம் உண்டு ஜாதகருக்கு. முன்னோர்களுடைய பூமியினால் ஆதாயம் உண்டு. யோகரா இருந்தாருன்னா பூமியினால் ஆதாயம், அவயோகரா இருந்தா அந்த பூமியில பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். குழந்தைகள் வேகமானவர், மூர்க்கதனம் கொண்டவர்கள். மூர்க்கதனம்னா அதே செவ்வாயை குரு பார்த்துறார், சுக்கிரன் பார்த்துறார், அல்லது சந்திரனுடைய தொடர்புல இருக்குன்னா
வேகமான குழந்தையா இருக்கும். எதுக்காக? சட்டத்திற்கு புறம்பா செயல்படாம நேர்மையான கோபம் வரும். ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா கோவப்படலாம். நீங்க அவரை ஏமாத்தி கோபப்படுத்தி பிறரை ஏமாத்தக்கூடாது. அதுதான் விதி. அந்த வகையில செவ்வாய் 5ல வேகமான துடிப்பான குழந்தைகள் ஜாதகருக்கு கிடைக்கிறது. ராகு 5ல இருக்கிறார். பொதுவா ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்தவர் எப்படி எடுக்கிறார்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்தான வலுவோட வீடு கொடுத்தவர் இருந்துட்டான்னா ராகு போகக்காரகர். பூர்வீகம் இல்ல, வெளியில இருக்கிறீங்க, வெளிநாடு தூரதேசம், வெளி மாநிலம், வேற்று மொழி இனம் பேசக்கூடிய இடங்கள்ல ஜாதகருடைய ஜீவனம் அமைது. குழந்தைகள் கொஞ்சம் லேட் ஆகுது, திருமணம் கொஞ்சம் லேட் ஆகுது. முதலில் பெண் குழந்தைகளை கொடுக்கிறார், அதன் பிறகு ஆண் குழந்தை. அதே போல் ராகுருக்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றுட்டார், வலு இருந்துட்டார்னா உடனே ஆண் குழந்தை. 23 வயசுல குழந்தை இருக்கு. ராகுக்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெறும்போது மற்ற அதிபதி இது பார்த்துக்கணும். ராகு 5ல இருக்கிறது பூர்வீகத்தை விட்டு தொலைவிலும் பூர்வீகத்திலிருந்து வெளியிடங்கள்ல ஆதாய அமைவுகளை பெற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் போகக்காரகர் இல்லையா, அது போல மனம் எப்பொழுதுமே இன்பத்தை நாடிக்கொண்டே இருக்கும். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஜாதகருக்கு எப்போதுமே உயிரோட்டத்துல இருந்துகிட்டே இருக்கும். இன்பத்திற்கு விட்டு கொடுக்காத நபரா இருப்பார், இன்ப வேட்கைகளை கொண்ட நபராக இருப்பார். குருபகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அந்தனம் தனித்து இருக்க அவதிகள் மெத்த உண்டு. 5ல குரு குழந்தை பிறப்புல தாமதமா இருக்கு. அது போல பெண் குழந்தைகளை ஜாதகருக்கு கொடுக்குது. குரு அங்கு பகைவராகி ஸ்தான பலத்தை இழக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, யோகராகி ஸ்தான பலத்தை பெறும் பொழுது பிரச்சனை இருக்கிறது. குரு எப்பொழுதுமே தனித்து 5ல இருப்பதை விட கிரக பார்வை இணையோட இருக்கிறதா நல்லது. எப்படி இருந்தாலும் கோவில்கள், நிர்வாகங்கள், தொண்டு நிறுவனங்கள்லாம் செயல்பற்ற முன்னோர்கள். ஜாதகோட முன்னோர் யாரும் எடுத்து பார்த்தா 5ல குரு இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில சேவை செஞ்சிருக்காங்க. சமூகத்துல கோவில்களுக்கோ மக்களுக்கோ சேவை செய்திருக்கிறார்கள், ஆன்மீக தொண்டாற்றி இருக்கிறார்கள், ஆசிரியராவது மக்களை மேம்படுத்துற ஒரு நபரா இருந்திருக்கிறாங்க. ஜாதகரும் அறிவுத்திறன் வாய்ந்த நபராக இருக்கிறார். அதுபோல பேரலல் யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய நிறைய ஆன்மீக சம்பந்தமான கனவுகள், ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடுகள் ஜாதகருக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். நேர்மையாக காதல் செய்யக்கூடியவர், நேர்மையாக விவீகம் செய்யக்கூடிய நபராக ஜாதகர் இருப்பார். கௌரவ பெயர் புகழ் உண்டு. ஜாதகருக்கு குரு யோகரா இருந்துட்டாருன்னா பூர்வீகம் கௌரவமா வாழ்வீங்க. அவயோகரா இருந்துட்டாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியில் செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொடுத்து விடும். சனி பகவான் 5ஆம் இடத்துல. சனி பகவான்னாலே இருள் கிரகம், 5ல் அமர்றார். மனசு ஒரு உறுதியான மனசா இருக்குமா, சஞ்சலப்படக்கூடிய மனசா இருக்கு. இருள் சனி பகவானா முழுவதுமா இருக்கும் பொழுது. அதே குரு பார்த்து, சுக்கிர பார்த்து, புதன் தொடர்புல சனி பகவான் 5ல் இருக்கிறார்னா உறுதியான கொள்கை கொண்டவர். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வரலாறுகள்ல சொல்வது உண்டு, அந்த திசையை நான் போனதில்லை, ஏன் கொண்ட கொள்கைக்காக. அந்த திசையின் வாழ்நாள் முழுவதும் சென்றதே இல்லை, இந்த காரியத்தை வாழ்நாள் முழுவதும் செஞ்சதே இல்லை, எத்தனை வாய்ப்புகள் இருந்தோம் அப்படின்றதுக்கு அந்த உறுதியான முடிவு, கொண்ட கொள்கை உறுதியா நிற்கிறது இந்த சனி பகவான். குரு சுக்கிர புதன் தொடர்பு. வெறுமனே சனி பகவானா இருக்கிறார், ஆட்சி பெற்று ஸ்தான பலத்தோட சனி பகவான் மட்டும் இருக்கிறாருன்னா பூர்வீகம் இல்ல, பூர்வீகத்தில் அவர் பெயர் அவமானங்களை கொடுத்து விடுகிறார். அது போல ஜாதகர் இன்று ஒரு முடிவு நாளை ஒரு முடிவுன்னு எடுத்துக்கிட்டே போறார். முன்னோர்களும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு பெரிதாக சாதித்தவர்களாக இல்லை, கஷ்டத்தை பட்டவர்களாகவும் கஷ்ட பின்னணியிலிருந்து ஜாதகர் விடுகிறார். அதே குரு சுக்கிரன் புதன் கொண்டவர்களுடைய குடும்ப பின்னணி பாத்தீங்கன்னா உறுதியான செயல்களை செய்தவர், உறுதியாக அந்த ஊரில் ஒரு நிர்வாகத்தை செய்து வந்த நபர்களுடைய சந்ததியாக இருக்கிறார். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அங்கு ஸ்தான பலத்தை பெற்றால் நல்ல குழந்தைகள் பிறக்கிறது. ஸ்தான பலத்தை பெற்று சுபர், எப்பொழுதுமே சனி பகவான் 5ல சுபர் தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பா பூர்வீகம் இல்லை, ஆதாயம் இல்லை, குழந்தைகளாலும் ஆதாயம் இல்லை. நீங்க என்னதான் குழந்தைய படிக்க வச்சு செல்வ வளங்களை கொடுத்து செல்வங்களை சேர்த்து வைத்தாலும் கூட கடைசி காலங்கள்ல பயன்படுறது இல்லை. இந்த சனி பகவான் 5ல இருப்பவர்களுக்கு காதல் உணர்வும் அப்படித்தான், பூர்வீகத்துல கஷ்டத்தை கொடுத்து சாதகம் இல்லாம பண்ணிடுது. புதன் பகவான் 5ல், புதனை 5ல் இருப்பது அடிக்கடி காதல். 5ல யாருக்கெல்லாம் புதன் இருக்கோ, புதன் எப்பெல்லாம் ஆக்டிவ் ஆகிறாரோ அப்பெல்லாம் காதல் உணர்வுகளை கொடுத்துரும், காதல் சம்பந்தமான விஷயங்களை. அதுபோல் உள்ளரங்க விளையாட்டுகள்ல அதிக ஈடுபாடு, செஸ், கேரம், இதெல்லாம் பிரெயின் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாட்டிக்ஸா பயன்படுத்தி வியூகம் வகுத்து செயல்படணுமோ அத்தனை விளையாட்டிலும் ஜாதகருக்கு ஓரளவுக்கு சாதகமா அமைஞ்சிருது. அதுபோல் ஜாதகர் மிகவும் புத்திசாதுரியமானவர், எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற நிலை தெரிந்தவராக இருக்கிறார். குழந்தைகள், பெண் குழந்தைகளை அதிகமாக கொடுக்கிறது. ஸ்தான வலுவோடு புதன் அமர்ந்து விட்டார் என்றால் ஜாதகருக்கு ஒரு பூர்வீகம் சார்ந்த இடங்கள்ல வியாபாரமோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் மக்களுக்கு கமிஷன் பெற்றுக்கொண்டு கர்மம் செய்த நபர்களாக இவருடைய முன்னோர்கள் அமைந்து விடுகிறார்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். புதன் யோகரா இருந்தாருன்னா இதெல்லாம் லாபம். புதன் அவயோகரா இருந்தாருன்னா அந்த தோல்விகளை நிறைய சந்திக்கக்கூடியது, காதல் தோல்விகளை சந்திக்கக்கூடியது, காதல் அடிக்கடி படுவார் இருந்தாலும் ஏமாற்றப்படக்கூடிய நிலைமை இருக்கும். அதுபோல் பூர்வீகத்தில் இல்லாமல், பூர்வீகத்துல என்னதான் ப்ராப்பர்ட்டி ஆஸ்தி பாஸ்துகள் இருந்தாலும் ஜாதகருக்கு பயன்படாம வெளியில போய் கஷ்டப்படக்கூடிய சூழலை கொடுத்து விடுகிறார். கேது 5ஆம் இடத்துல. இருள் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்தவருடைய பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தோட இருந்தாருன்னா ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கிறார்.
பூர்வீகத்துல ஆதாயம் இருக்கிறதுல பூர்வீகத்தை விட்டு ஜாதகர் வெளியில இருக்கிறார். குழந்தைகள் பிறக்கிறதுல தாமதமாகுது, கொஞ்சம் லேட்டான குழந்தைகள், பெண் குழந்தைகள் ஜாதகருக்கு பிறக்கிறத உறுதிப்படுத்தலாம். ஞானம் உண்டு, ஏதாவது ஒரு நல்லது இருக்கும். 5ல கேது ஞானத்தை கொடுக்கிறார், பிரபஞ்ச அறிவு, முன்னோர்களுடைய ஞான அமைவுகளை கொடுக்கிறார். முன்னோர்களை பொறுத்தவரைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் அறிவு சார்ந்து தொழில் செய்த நபர்களாக இருக்கிறார்கள் 5ல் கேது பகவான் அமரும்பொழுது. அதுபோல் கேது 5ல் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு மன ரீதியாக காதல் போன்ற உணர்வுகளுக்கு சாதகம் இல்லாத நிலைகள் இருக்கும். பூர்வீக அமைவுகளிலிருந்து வெளியேற்பார். இதே கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் நீசம் பெற்றார், பகை பெற்றார், பிரச்சனையே இல்லை. பூர்வீக ஆதாயம் உண்டு, உடனடி குழந்தைகள் உண்டு, உடனடி செல்வ வளங்கள் உண்டு, மனம் உறுதியாக இருக்கும்ன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். 5ல் கேது ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணத்தையும் கொடுக்கிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்துல, சிற்றின்ப கிரகம் 5ஆம் இடத்துல. 5ஆம் பாவம் தான் சிற்றின்ப பாவம். அப்ப ஜாதகர் தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறகு மகிழ்ச்சியா இருக்கணும்னு எண்ணம் படைத்தவர், இயலிசை நாடகங்கள் மீது காதல் கொண்டவர், எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்ன்ற மகிழ்ச்சி, வேட்கை, காதல் உணர்வுகள் கொண்டவர், கவர்ச்சியாக தோற்றம் காட்சி அளிக்கக்கூடிய நபராக விளங்குகிறது. முன்னோர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரனுடைய காரகங்கள் சார்ந்த தொழில கர்மம் செஞ்சவர்களாக இருக்கிறார். குழந்தைகள் பெண் வாரிசுகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் அழகான குழந்தைகளாகவும் எல்லோரும் சமூகத்திலே ஒரு மிகவும் உயரிய நிலையில வசதிகளை, செல்வ செழிப்புகளை பெறக்கூடிய நபர்களாக அமைந்து விடுகிறார் என்றதை உறுதிப்படுத்துகிறோம். அதுபோல் 5ஆம் இடத்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துறைகளிலே இதெல்லாம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வருதோ, கமர்ஷியலா ஒரு என்டர்டைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ அதுலலாம் வெற்றி கொடுக்கிறார்ன்றதை உறுதிப்படுத்துறோம். யோகரா இருந்தா நம்ம சொன்ன பலன்களின் மூலியமா லாபம் அனுபவிப்பார். அவயோகரா இருக்கிறாருன்னா லாபங்களை குறைத்து அனுபவிப்பார். இதுதான் விதி. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.